ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நவம்பர் 2ஆம் தேதி போட்டிருக்க வீடியோ. என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கல்ற திருநாள் இன்னைக்கு. அதனால் நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நாங்கள் கல்றை கட்டியிருக்கோம். அந்த கல்றையில் போய் எல்லோரும் கும்பிடுவாங்க. அந்த கல்றை இருட்டாக கிடக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்களும் போய் கும்பிடுவோம். வருஷம் கும்பிடுவேன். வருஷம் ஃபோட்டோ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஷேர் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கல்ற திருநாள் வந்து நம்ம இந்து முறைப்படி கும்பிட மாட்டாங்க, கிறிஸ்டின்காரங்க தான் கும்பிடுவாங்க. எல்லாமே லைட் போட்டு சீரியல் போட்டு செஞ்சுருக்காங்க. நம்ம கல்றை மட்டும் அப்படி திறக்க வேணாம்னு எங்களுக்கு என்ன முடியுமோ அதை போய் வாங்கி வச்சு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவையும் அங்கே போய் நேராக பார்த்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். அந்த கல்றையில் போய் சாமி கும்பிட்டா எனக்கு ஒரு திருப்தி ஆத்மாத்மா கிடைக்கும். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நேராக சந்தித்து என்னோடய குறைகளை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுற மாதிரி. அதனால் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் பார்க்கணுன்னு தோணிடுச்சுன்னா கல்றையை நோக்கி நான் போயிடுவேன். போயிட்டு அங்கே போய் எங்களுக்கு எப்படி நாங்கள் அவங்கள மதிக்கிறோமோ அதை வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து எங்கள் அம்மாச்சியோட கல்றை. இது வந்து எங்கள் அம்மாவோட அம்மாச்சின்னா எங்கள் அம்மாவோட அம்மா. அவங்களோட கல்றை எங்கள் அம்மாவுக்கு பேக் சைடு இருக்குது. அதையும் சேர்த்து சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து தான் கும்பிட்ருக்கோம். நான் எப்படி கும்பிட்ருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்களும் இது மாதிரி செய்வீங்களா அப்படின்னு எனக்கு வீடியோவில் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்க்குற அனைவருமே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து வீடியோ போடுறதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அதனால் மேக்ஸிமம் நான் வீடியோ போடுறேன். இது வந்து எல்லாருமே வந்து கும்பிட்றது வந்து நான், என்னோடய தங்கச்சி, என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய பிள்ளைங்க, பிரதர் ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் என்னோடய மாமியார், எல்லாமே அந்த வீடியோவில் நிற்போம். அப்புறம் ஃபைனலாக எங்கள் அண்ணன் அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களும் சேர்த்து கும்பிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் அவங்க தான் கடைசியாக வந்து கும்பிட்டுட்ருக்கிறது. நாங்கள் ஃபஸ்ட்டு மாலை போட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வாங்கிட்டு போன திங்ஸ் எல்லாம் வச்சு இலை போட்டுட்ருக்கோம். இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போதே அண்ணன் வந்துட்டாங்க. அண்ணனும் அண்ணி, அதுக்கப்புறம் அண்ணன் பிள்ளைங்க. அவங்களும் வரும்போதே திங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து கும்பிட்டாங்க. அவங்களோட வீடியோவும் இதில் வந்திருக்கு. அதை வந்து ஃபோட்டோவாக ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோவாக ஷேர் பண்ணலை, ஃபோட்டோவாக அவங்களோட ஃபோட்டோஸும் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். அதில் பாருங்கள். இது நீங்களும் இது மாதிரி செய்வீங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி எங்களுக்கு செய்கிறது. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் கூட இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸு. அதனால் நான் எப்போதுமே இதை போய் நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். அதேமாதிரி திதி கொடுக்கும்போதும் அம்மாவையும் அப்பாவையும் தேடி கல்றைக்கு போயிடுவேன். அம்மா தான் ஃபஸ்ட்டு இறந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அப்பா இறந்தார். 2 பேர்த்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒன்றா சாமி கும்பிட்டுட்ருக்கேன். சாமி கும்பிட்ற வீடியோ எல்லோரும் நின்று தான் சாமி கும்பிட்ருக்கோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கணும்னு நாங்கள் வேண்டியிருக்கோம். நீங்களும் எங்களுக்காண்டி வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுக்கிறேன், நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் அம்மாவையும் அப்பாவையும் கையெடுத்து கும்பிட்டுட்ருக்கீங்க. அவங்க மேலே அவங்க கையெடுத்து கும்பிட்ற வசதி நம்ம நல்லா தான் இருப்போம். அதனால் என்னோடய ஆயுள் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நான் கையெடுத்து கும்பிட்டுட்டே தான் இருப்பேன். வாழும் போதே எங்கள் கூட எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இறந்த பின்னும் நாங்கள் வாழ்ந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வெடி வச்சோம். அந்த வெடி வச்சோன்னே பார்த்திங்கன்னா அந்த போட்டிருந்த பூ எல்லாமே பறந்து போயிடுச்சு. அம்மாச்சி கல்றையை பாருங்கள், அதுவும் அம்மாச்சி கல்றை. இன்னும் அங்கே நிற்கிறாருல, அதான் அண்ணன் வந்து வெடி வைக்கிறாரு. வெடி வச்சு அண்ணன் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து தான் வெடி வைக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வெடினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வெடியும் அதில் வச்சு வீடியோவாக எடுத்திருக்கேன்.